கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்ல போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 27ஆம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருகு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திருதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது திருதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திருதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோம்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பார். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை, பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். அமாவாசை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுகள்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா இந்த அமாவாசை திதின்றது பார்த்தடையானால் எக்ஸ்க்ளூசிவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைக்கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில், அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்க. உங்களுக்கு பார்த்தடையானால் இந்த வாரம், அதாவது 25/11 1/12/2024 வரை உண்டான வாரத்தில் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சிவராஜ யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடும். உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். அதனால் வீடு விற்கணும்,
அப்படின்ற ஒரு பொசிஷனும், வீட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமும் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது ஃப்ரண்ட் லுக்கு நல்லா இருக்கணும், உள்ளுக்குள்ளே இன்டீரியர்ஸ் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு செலவுகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான், அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் பணம் வர்றதுக்கு பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது திடீர்னு எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது, திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செல்வங்கள் அதிகமாக சேரும், இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதன் மூலியமாக 2 பேருமே ஆட்சி பெற்றதற்கு சமமாக போகிறது. அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 25ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வை இருக்கிறதுனால சனி சந்திரன் பார்வையின் மூலியமாக புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவா, யோகம்னு சொல்லுவா. புணர்ப்பு யோகம்னா சனி மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதனால் வந்து மனோகாரகன்றவர் சந்திர பகவான். ஆனால் உடல் வலிமையை பற்றி பேசுவதும், உடல் உழைப்பை பற்றி பேசுவதும் சனி பகவான். உடல் உழைப்புன்றது ஒரு வயசுக்கு மேலே வராது, ஆனால் மனசு ஏறிண்டே போகும். வயசு ஏற 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 எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையிலே நிபுணத்துவம் பெற 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 உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதனால தான் சந்திரன் ஏற்றங்கள் அதிகமாக கொண்டே போகும். அதனால் வேகம் அதிகமாக இருக்கும். அங்கே உடல் வலு மட்டும்தான், அதனால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுவும் சோம்பேறித்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்தமத்தில் போய் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது சசயோகம்னு சொல்லுவாள். அதனால் அது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் எதிராளிகள் மூலியமாக லாபங்கள் வரும், வேலையாட்கள் மூலியமாக லாபங்கள் வரும். இருந்தாலும் வேலையாட்கள் உங்களை மீறி பேசக்கூடியதோ, உங்களை தாண்டி பேசக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 25ஆம் தேதி கார்த்தால 8 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணிக்கு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இருந்தாலும் வக்கர குருவானதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தேவையற்ற செலவுகள், குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது செலவழித்ததுக்கப்புறம் இதுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க தோணும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி காலை வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 6-7 மணி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது. இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சூரியன் சந்திரன் புதன் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார். பெரிய ஏற்றம், ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி. இதை தவிர பார்த்தலையானால் 4ஆம் இடத்தில் சந்திரனுக்கு திக்பலம் வேறு இருக்குது. அதனால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 12ஆம் இடம் வலுப்பெற்று போனதுனால என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா, வெளிநாட்டில் போய் வேலை செய்ய பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பணவரவு பொருள் வரவு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க, எதிராளிகளை நம்பாதீர்கள்.
நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.